Hello, Priyanka. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உடம்பு சரியாயிடுச்சா? பரவாயில்ல மேம். மேம் எழுதி வச்சுட்டு பிடிஎஃப் மட்டும் எடுத்து அப்புறமா அனுப்பிச்சு விட்டுறேன் மேம். ஓகே, அனுப்பிச்சு விடுங்க. ஓகே மேம். ஓகேடா. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? எத்தனாவது சாப்டர் பார்த்தோம்? 11 தானே மேம் பார்த்தோம். 11 பார்த்தோமா? 13th சாப்டர். அதுக்கப்புறம் தானே 13th சாப்டர். ஆமா மேம். ஓகே. இன்னைக்கு நம்ம 14th சாப்டர் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. ஸ்கிரீன் வியூ ஆகுதா பிரியங்கா? ஹலோ பிரியங்கா. மேம் ஆகுது மேம். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஐஸ்வரி சாப்டர் 14th சாப்டர் பார்க்க போகிறோம். இது எதை பற்றி பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஆஃப் த ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம். ஸோ இதுக்கான கோட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா N00லேருந்து N99 வரைக்கும் இதுக்கான கோட் கேட்டகரி. ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து எதை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணுது அப்படின்னா, கிட்னிஸ், யுரேட்டர், பிளாடர், யுரேத்ரா, மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஏற்படுற டிசீஸும் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிஸார்டர் பற்றின சாப்டர் தான் இந்த சாப்டர் 14th அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன நமக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்யூட் அண்ட் க்ரானிக் கண்டிஷன் வந்தால் எப்படி வந்து கோட் வந்து லீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட் கண்டிஷன் வருது, க்ரானிக் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனுமே டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கண்டிஷனுக்கு நம்ம கோட் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா, அக்யூட் கண்டிஷனுக்கான கோடை வந்து ஃபர்ஸ்ட் லீட் பண்ணணும். தென் செகண்ட் வந்து க்ரானிக்கான கோடை வந்து நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்யூட் சிஸ்டைட்டிஸ் ப்ளஸ் க்ரானிக் சிஸ்டைட்டிஸ் அப்படின்றது ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கோட் வந்து அக்யூட் சிஸ்டைட்டிஸ்க்கான கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லீட் பண்ணணும். அண்ட் செகண்டா பார்த்தீங்கன்னா, க்ரானிக் கண்டிஷனுக்கான கோடு வந்து செகண்ட் கோடா நம்ம லீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிகேடி. சிகேடி அப்படின்னா குரோனிக் கிட்னி டிசீஸ். ஸோ இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா நார்மலாக நடக்கிற அந்த கிட்னியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்காம மால் ஃபங்க்ஷன் ஆனிச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது. ஸோ இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 5லேருந்து 6 ஸ்டேஜஸ் வரைக்கும் இருக்கு. என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3A, 3B, 4, 5 அண்ட் ESRD அப்படின்ற ஸ்டேஜஸ் வந்து இந்த சிகேடியில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த சிகேடிக்கான கோட் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகி அண்ட் எதில் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சிகேடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா N18 அப்படின்ற சீரீஸில் 1 அப்படின்ற கேரக்டர், லாஸ்ட் கேரக்டர் வந்து 1 அப்படின்ற கேரக்டரோட டிஃபைன் ஆகியிருக்கும். அண்ட் இதுவே வந்து ஸ்டேஜ் 2வாக இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் கேரக்டர் வந்து 2 அப்படின்னு சொல்லி எண்ட் ஆகியிருக்கும். ப்ளஸ் வந்து 3A அப்படின்னா 3-1 அப்படின்றது இருக்கும். 3B அப்படின்னா 3-2 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேஜுக்கான கேரக்டர் ஒரு கோடில் லாஸ்ட் கேரக்டர் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து சிகேடி 4th ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா N18.4 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டேஜ் 5 இருந்துச்சுன்னா N18.5 அப்படின்றது. ஸோ இந்த ESRD அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சிகேடியே லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ESRD அப்படின்னா எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெனல் டிசீஸ் அப்படின்றது. ரெனல் அப்படின்னா நமக்கு கிட்னி அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ESRDயோட கோட் வந்து N18.6 அப்படின்ற கோட் கேட்டகரியில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு ஸ்டேஜஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 7 கேரக்டர் கோடில் லாஸ்ட் கேரக்டர் கூட இந்த ஸ்டேஜஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகேடியிலே இப்போ